அக்கா அழாதக்கா. அபி ஏதோ அவசரத்துல பேசிடுச்சு. நம்ம புள்ள தானே. நெருப்புன்னு சொன்னா வாய் வெந்துருமா? ஹேட்டியோன்னு சொல்லுச்சுன்னா அபி உன்னை வெறுத்துருமா? ஷோ, இந்த வீட்ல யாரு குழந்தைனே தெரியல. அபிய குழந்தைன்னு நினைச்சா அது என்னமோ பெரிய மனுஷி மாதிரி முறைச்சிட்டு தெரியுது. உன்னை அக்கா பெரியவன்னு நினைச்சா நீ என்னடானா குழந்தை மாதிரி குமுறி குமுறி அழுதுட்டு இருக்க. எனக்கு தலை சுத்துது போ. அக்கா, இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு, நீ அபி முன்னாடி போய் அம்மா வந்துட்டேன்னு தம்முன்னு போய் குதிக்கிறது தான். முறைக்காத. அபியோட கோவத்தை பார்த்தல, இதே ரேஞ்சில் போனான்னு வச்சுக்கோ, உன் போட்டோவை கூட திரும்பி பார்க்காம நான் ஒதுக்கியே வச்சிருவா. அக்கா, அபிய சமாதானப்படுத்துறதுக்கு ஒரே வழி நீ அவளை பார்த்து பேசுறது தான். ஓ சாரி, என்னால பேச முடியாதுல்ல. நீ அபிய பார்க்காம நீ அவளை என்ன பண்ணாலும் அவ ஒத்துக்க மாட்டா. அக்கா, அபிகிட்ட நீ நீலிங்கிற விஷயத்த யாருக்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிடுவோம். நீயும் அவளும் காதும் காதும் வச்ச மாதிரி பேசிக்கங்க, ரகசியமா கொஞ்சிக்கோங்க. ப்ராப்ளம் சால்வ். என்னக்கா, போலாமா? அபிக்கு ஒரு பொக்கே கொடுத்து சமாதானம் ஆயிடலாமா? அம்மா மாதிரி தான் புள்ளையும் இருக்கு. நீ வரவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிற, அவ வா வான்னு அடம் பிடிக்கிறா. இடையில என்ன செய்யறதுன்னு தெரியாம ஆவி போக பேசிட்டு இருக்கேன். அக்கா, மறுபடியும் சொல்றேன், யோசி ப்ளீஸ். அபிக்காக. மாமா, மாப்பிள்ள வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல மாப்பிள்ள, இப்பதான் வந்தேன். உள்ள உட்காரலாமே. இருக்கட்டும் மாப்பிள்ள. விஷயம் தெரிஞ்சதுலேருந்து வீட்டில் எல்லாரும் என் மேல கோபத்திலையும் வருத்தத்திலையும் இருப்பாங்க. அவங்களையெல்லாம் தொந்தரவு பண்ண வேண்டாமேன்னு தான் இங்கேயே நின்றுட்டேன். ஐயோ மாமா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வாங்க உள்ள போலாம். இருக்கட்டும் மாப்பிள்ள. நான் அடிக்கடி சொல்ற மாதிரி உங்க வீட்டிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் என் மக இருக்கிற இடம் தான். திவ்யா இந்த வீட்டில் எல்லா இடத்துலையும் இருக்கிறா மாமா. ஆவியா இருக்கான்றீங்களா? இல்லை மாமா, ஞாபகமா இருக்கா. மாப்பிள்ள, உங்களுக்கு எனக்கும் ஏதோ ஒரு வகையில் பூர்வ ஜென்ம பந்தம் இருக்கணும். அதனால தான் என் மக இறந்த பிறகும் இந்த பந்தம் தொடருது. என் மகளை நான் உங்களுக்கு தாரவாத்தேன், அவ எனக்கு உங்களை தாரவாத்துட்டு போயிட்டான். மாமா, நான் உங்களை தவிர வேற யாரையும் மாமன் உரிமையா கூப்பிடுறதில்ல. தெரியும் மாப்பிள்ள. அதனால தான் நான் உங்க பின்னாடியும் நீங்க என் பின்னாடியும் சுத்திட்டு இருக்கீங்க. பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் எப்படி மாமா நடக்குது?